இன்றைக்கி ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஹர்ப் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு இன்றைக்கி நான் சைட் டிஷ்ஷாக க்ரீமி மஷ்ரூம் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீமி வெஜிடபிள்ஸும் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் மட்டும் பாயில் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு 7-8 பூண்டு பல் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கும் போதே பச்சை கொத்தமல்லி, அதோடையே சால்ட்டு, மிளகுத்தூள், ஆரிகானோ பவுடர் ப்ளஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளோட ஹர்ப் ரைஸ்க்கு மசாலாவே. அடுத்ததாக நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு ஹர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸை நீங்கள் போட்டு கிளறும்போது மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே இந்த மாதிரி கிளறுங்க, இல்லைன்னா ரைஸ் உடஞ்சி போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹர்ப் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் காலையில் மார்னிங் டைமில் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டோடையும் இருக்கும். இதோட க்ரீமி மஷ்ரூம் ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.